நடிகர் ரஜினிகாந்துடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் ரஜினியுடன் எதிர்கால அரசியல் குறித்து பேசியதாகவும், ஆனால் விஜயின் அரசியல் குறித்து பேசவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த திடீர் சந்திப்பு ரஜினி அவர்களுடன் எதனால? திடீர்னு இல்லை, பல நாட்களை சந்திக்க முயற்சி பண்ணோம். நான் பயணங்கள் இருந்தேன், அந்த நேரம் அவங்களுக்கு படப்பிடிப்பு இருந்தது. சரி, அப்போ மறுபடியும் அவங்க படப்பிடிப்பு போயிடுவாங்க, எனக்கு கொஞ்சம் வேலையாயிரும். அது சந்திக்கணும்னு நினச்சேன், சந்தித்தோம். சும்மா ஒரு அன்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். இல்லை, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த சந்திப்பு இருந்தது? நான் அவங்கள சந்தித்தேன். எங்கள் அப்பா மணிவண்ணன், என் தங்கச்சி ஜோதி திருமணத்தில் சந்திச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சந்திக்கிற சூழல் இல்லை. அவங்க தொடர்ச்சியாக படம் நடிச்சிருந்தேன், நான் என்னுடைய பாதை வேறு பக்கம் போயிடுச்சு. சந்திக்கணும்னு நினச்சேன், சந்தித்தோம், அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை. ரஜினி அவர்கள் கட்சி தொடங்கும் போது அவர் கடுமையாக எதிர்த்தவங்க நீங்கள். இப்போ அவரை போய் சந்திச்சிருக்கீங்க அப்படின் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கலையா? எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா அது மகிழ்ச்சி தான், அதில் ஒன்றும் இது இல்லை. நாங்கள் ஒன்றும் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன, எதிர்காலத்தில் இந்த அரசியல் போக்கு எப்படி போகும், அது குறித்து தான் பேசிக்கிட்டோம். எந்த மாதிரி போகும், ஒரு கணிப்பு, அவங்களுக்கு ஒரு பார்வை, எனக்கு ஒரு பார்வை, அது எந்த மாதிரி போகும் அப்படின்னு பேசிக்கிட்டோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை, இந்த சூழல்கள் எப்படி இருக்குது, இது எப்படி அப்படின்னு பேசணும். பொதுவாக தான் பேசிக்கிட்டோம் ரெண்டு பேரும். இப்போது விஜய் அவர்களுடைய கட்சி அறிவிச்சிருக்கிறாரு, அவருடைய கட்சி வருகை அதை பற்றியெல்லாம் பேசப்பட்டதா? இல்லை, அது குறித்து ஒன்றும் பெரிய இது இல்லை. அது அப்படி பேசப்படுகிற அளவுக்கு ஒன்றும் இது இல்லை, அது குறித்து பேசலை. ஏன்னா இப்போ தம்பி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன நகர்வுகள்னு பார்த்தானே ஒரு பேச முடியும். சும்மா நம்ம எல்லாமே அனுமானத்தில் யூகத்திலேயே பேசிடக்கூடாது. இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு ஒரு சோசியக்காரன் மேலே சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு அவருக்கு தெரியும், நான் தனித்து போட்டிட்டு தெரிஞ்சு அப்போ நம்ம பேசும்போது தனித்து நின்று 8 விழுக்காடு தொட்டு ஒரு அங்கீகாரத்தை பெறுறதுங்கிறது பெரிய விஷயம்னு அவருக்கு தெரியுது. அதனால் சொல்கிறாரு, அது பெரிய விஷயம், கடுமையான உழைப்புன்னு சொல்லும்போது தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ அது குறித்து பேச வேண்டிய அவசியம் ஏற்படல, அதனால் நாங்கள் அது ஒரு பெருசாக பேசிக்கல. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 தொகுப்புகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் ஒரே நேரத்தில் 15 சத்து மாத்திரைகளை உட்கொண்ட தனியார் பள்ளி மாணவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறிஞ்சிப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கடந்த வாரம் வியாழக்கிழமை அன்று சத்து மாத்திரைகள்